என்னாச்சுன்னா ஏன் இப்படி அமைதியா இருக்க? ஏதோ பேசணும்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே சொல்லாம ஒரு மாதிரி இருக்கியே, என்ன விஷயம் எஸ்தர்? மனசுக்கு என்னவோ போல இருக்குங்க. இந்த ருக்கு நடந்துக்கிற விஷயம் எதுவுமே எனக்கு சரியா படல. நாளடைவுல இவன் நம்ம எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாளோன்னு ஒரு மாதிரி அச்சமா இருக்கு. என்னம்மா இப்படி பேசுற? நம்ம பிள்ளைங்க என்ன அப்படிப்பட்டவங்களா? சேச்சே, என் பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் தப்பு பண்ணப்ப கூட என்ன வெறுத்து ஒதுக்குனாங்களோ தவிர என்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு அவங்க நினைச்சதே கிடையாது. ஆனாதான் இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறதுல குறியா இருந்தேன். ஏங்க, என் பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா ருக்கு நடந்துக்கிற விதம் சரியில்லைங்க. அவ மகா கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிறா. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கலக்கமா இருக்கு. இந்த வீட்டில் நடக்கிற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நான் கொஞ்சம் விட்டு பிடி போனதான் அமைதியா இருக்கேன். எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கல. ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு கோவமா வருது. நான் எங்க ஏதாவது சத்தம் போட்டுருவணும்னு சொல்லி தான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்குங்க. நீ நினைக்கிறபடி அவ அந்த அளவுக்கு கொடுமைக்காரியா என்ன? ஏங்க, அந்தந்த சூழ்நிலைக்கு டக்குன ஒவ்வொருத்தரும் நடந்துக்கிறாங்க. அவ இப்ப புத்தி கெட்டு போய் இருக்கா. அவ எப்ப எப்படி மாறுவான்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க பிசாட்டி சொத்தை நான் சொன்னதுக்காக அவ பேர்ல எழுதி வச்சிட்டீங்க. இப்ப அவ பேர்ல தான் சொத்து இருக்குன்னு ஜானையே மிரட்டி இருக்கா. எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு ஜான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஜாக்குலின் அன்னைக்கு சொன்னப்பதான் எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. இவளை நம்பி இவளை மேல சொத்தை எழுத சொன்னதே நான் தான் தப்பு பண்ணிட்டனோன்னு இப்ப நினைக்கிறேங்க. என் பிள்ளைங்களுக்கு எதுவும் இல்லாம போயிருமோன்னு மனசு வருத்தமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. ஏங்க, மகாக்கு காலேஜில் அட்மிஷன் கேட்கணும். ஏஜ் பார் என்னன்னு பார்த்துட்டு அவளுக்கு ரெகுலர் காலேஜ் இல்லைனாலும் ஈவினிங் காலேஜில் அட்மிஷன் போடுங்க. மகா படிக்கணுங்க. மகாவை அப்படியே விட்டுறக்கூடாது. அது போக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேங்க. என்னம்மா சொல்லு, ஏன் தயங்குற? இந்த வீட்டை ஜான் பேர்ல எழுதணுங்க. ஏன்னா ஜான் தான் எல்லாரையும் அரவணைச்சு போவான். இல்லம்மா, இந்த வீட்டை மூத்தவன் பேர்ல நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். அத மாத்த முடியாது. மாத்தணும்னா நான் தான் மாத்தணும். என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆமாமா, ஏற்கனவே நீ பண்ண தப்ப என்னால பொறுக்க முடியாம இந்த வீட்டை மூத்தவன் பேர்லயும், பெங்களூர்ல இருக்கிற வீட்டை ஜான் பேர்லயும், சென்னையில இருக்கிறது ஜேம்ஸ் பேர்லயும் அப்படி மாத்திட்டேம்மா. உனக்கு நகைகளையும் கொஞ்சம் நீ அங்க அங்க என்னங்க, ஏன் தயங்குறீங்க? என்னன்னு சொல்லுங்க. உனக்கு நகைகளையும் நீ தங்கியிருந்த அந்த வீட்டையும் உன் பேர்ல எழுத சொல்லிட்டேன். ஜாக்குலினுக்கு ஒரு வீட்டை எழுதி கொடுக்க சொல்லியிருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து பெரியவன் தான் உயிர் எழுதிட்டு வந்தான். நான் அதுல கையெழுத்து போட்டுட்டேம்மா. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ இவ பேர்ல எழுதின சொத்து எதுங்க? ஏங்க, கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ இவ பேர்ல எழுதின சொத்து எது? அப்போ இவகிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் என்ன? சொல்லுங்கங்க. மன்னிச்சிருமா, நீ நினைக்கிற மாதிரி எல்லா சொத்தும் அவ பேர்ல நான் எழுதல. அந்த டாக்குமெண்ட அந்த நேரத்துல நீங்க யாருமே படிக்காதது எனக்கு வசதியா போச்சு. அது வந்து வந்து அதுல என்ன இருக்குன்னா, ஏங்க, என்ன, ஏன் தயங்குறீங்க? அப்போ மொத்த சொத்தும் அவ பேர்ல நீங்க எழுதல, அப்படித்தானே? ஏங்க, கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்கு. உண்மையை சொல்லுங்கங்க. ஆமாமா, நீ நினைக்கிற மாதிரி மொத்த சொத்தும் அவ பேர்ல எழுதல. ஜேம்ஸ்க்கு உரியதை மட்டும்தான் அதுல எழுதி நான் கையெழுத்து போட்டேன். நீங்க யாராவது படிச்சிருவீங்களோன்னு படபடப்புல இருந்தேன். நீ வேற கல்யாண நேரமா, அதனால நீங்க யாருமே எதையும் படிக்கல. நானும் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டேன். இது வரைக்கும் இந்த விஷயம் என்னையும் பெரியவனையும் தவிர யாருக்கும் தெரியாது. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துருக்கீங்க, அப்படித்தானே? என்னம்மா பேசுற? என்ன பேசுற? இது நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து. யார் பேர்ல எழுதணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். அன்னைக்கு உங்க அத்தை ஏதோ கோபத்துல சொன்னா, அதுக்காக நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எழுதணும்னு ஜேம்ஸுக்கு சேர வேண்டியதை உன் பேர்ல எழுதினேன். இப்ப என்ன தப்புங்கிற? உன் புருஷன் சொத்து தானே உனக்கு. நீ நான் சம்பாதிச்சத யாருக்கு கொடுக்கணும்னு நான் தான் முடிவெடுக்கணும், நீ இல்ல. அப்போ நான் ஏமாந்தது சரி, நீங்க என்னை ஏமாத்தினது சரி, அப்படித்தானே? சொத்து என் பேர்ல எழுதுறேன்னு சொல்லி தானே இந்த கல்யாணத்தையுமே பண்ணி வச்சீங்க. இங்க பாருமா, சொத்தை உன் பேர்ல எழுதுறேன்னு நான் சொல்லல. அத உங்க அத்தை சொன்னா. அவ பண்ண தப்புல அதுவும் ஒண்ணு. என்கிட்ட நீ கேள்வி கேட்க முடியாது. இங்க பாரு, இது ஏன் சொத்து.
யாருக்கு எப்பவும் சேரணுங்கிறது நான் ஏற்கனவே எழுதியே அமைச்சாச்சு. நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. போய் உன் புருஷன் கூட ஒழுங்கா குடித்தன நடத்துற வழிய பாரு. தேவையில்லாம சொத்துக்காக எல்லாரையும் பழி வாங்க கிளம்பிடாத. இங்க என்ன நம்ப வச்சு கழுத்து இருக்கீங்க. உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இங்க பாரு ருக்கு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உன்னை நம்ப வச்சது நானு, யாரும் உன்னை கழுத்து இருக்கல. ஆரம்பத்துல இருந்தே உங்க மாமாக்கு உன் பேர்ல சொத்து எழுதுறதுல விருப்பமே இல்லை. இப்ப மட்டும் நீ எப்படி நடந்துக்கிற எல்லார்கிட்டையும்? நீ அன்பா இருந்தா உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். இல்லன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் நீ இப்படித்தான் நிக்க வேண்டியது வரும். இப்ப என்னடா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஒண்ணு மத்த சொத்தை என் பேர்ல எழுதி என்ன நாடகமாடி இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிட்டீங்க, அப்படித்தானே? நாங்க ஆடினது நாடகம்னா நீ ஆடினது என்ன? அதுக்கு பதில் என்ன சொல்லு. நம்புற மாதிரி எங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தினது நீ தானே. இந்த குடும்பத்தை தாங்கி நிறுத்துவ, மகாவை வீட்டை விட்டு தருத்துவேன்னு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். உன்னை நம்பி நானும் கிறுக்குத்தனமா இந்த சொத்தை ஓம் பேர்ல எழுதுறதுக்கு முயற்சி பண்ணினேன். இப்பதானே புரியுது மகா எப்படிப்பட்டவ, நீ எப்படிப்பட்டவனு. நீங்க எப்படிப்பட்டவங்க அதை நினைச்சு பாருங்க. உண்மைதாமா, நான் கேடு கட்டவதான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லணும். நான் என்ன மாத்திக்கிட்டேன், நீயும் மாறுன்னு சொல்றேன். நீங்க மாறுன்னு சொன்னா மாறுறதுக்கும், நீங்க அப்படி இரு இப்படி இருன்னு சொன்ன உடனே திரும்பி அதே மாதிரி இருக்கிறதுக்கும் நான் ஒன்றும் உங்களை மாதிரி ஆள் இல்லை. இங்க பாருங்க, எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்யறேன். யாரு வேண்டாங்கிறா? அதோட பின்விளைவுகளை நீ தான் சந்திக்கணும். அதுக்கும் தயாரா இரு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், மகாதான் இந்த குடும்பத்தை தாங்கி நிறுத்த போறா. உங்க எல்லாரையும் பிரிய விடாம கட்டி காக்க போறவ அவதான். ஓ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? அதையும் பாப்போம். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோமா. நாளையில இருந்து நீ அந்த ஆபீஸ்க்கு வரக்கூடாது. நாளையில இருந்து என்ன, இன்னைக்கு நைட்டே அந்த முடிவை நான் எடுத்துடுறேன். இங்க பாரு, இனி ஆபீஸ் பக்கம் வர்ற வேலை நீ வச்சுக்காத. நீ விருப்பப்பட்டா இந்த வீட்டுல இருக்கலாம், இல்ல நீ விருப்பப்படலனா உன் பேர்ல, அதான் ஜேம்ஸுக்கான சொத்தை உன் பேர்ல எழுதி இருக்குல்ல, நீ அந்த வீட்டுக்கு தாராளமா போகலாம். என்ன அவமானப்படுத்துறீங்களா? நீ இதை அவமானமா நினைச்சா நாங்க என்ன பண்றது? இங்க பாருமா, உன்னை அவமானப்படுத்தணும்னு எப்பவுமே நாங்க நினைச்சது கிடையாது. ஆனா நீ தான் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிற. இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஜேம்ஸ் நீயும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்க ஆசை. நான் சொல்றத நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. எப்படி என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்தீங்களோ, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. உங்க மகன் என் கையில. அந்த ஆள் என்கிட்ட படுற பாட பார்த்து நீங்க 2 பேரும் கண்ணீர் வடிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க. அப்புறம் தன்னால நீங்க பண்ண தப்புக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பீங்க. இங்க பாருமா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ நினைக்கிற மாதிரி ஜேம்ஸ் கிடையாது. ஜான் வேணும்னா அப்படிப்பட்டவனா இருக்கலாம். பொண்டாட்டி என்ன பண்ணாலும் சரின்னு விட்டு கொடுத்து போறவேன் ஜான். யாருக்குமே எந்த தீங்கும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவேன் ஜான். ஆனா ஜேம்ஸ நீ தப்பா கணக்கு போட்டுட்ட. இங்க பாரு, இது நாள் வரைக்கும் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் உனக்கு சொல்றேன். உனக்காக என் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுருக்கானா ஜேம்ஸு? இல்லல்ல. ஆனா ஜான் அப்படிப்பட்டவன். பொண்டாட்டிக்காக கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே அவன் சாப்பிட்ற சாப்பாட்டை கூட விட்டு கொடுத்தவன். ஆனா ஜேம்ஸு உனக்காக எதையுமே மாத்திக்கல. இப்ப அவனை நீ கொடுமைப்படுத்த முடியும்னு எப்படி நம்புற? நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. என்னம்மா இவ இப்படி சொல்லிட்டு போறா? இவ ஜேம்ஸ் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன செய்யறது? ஏங்க பைத்தியக்காரி, தெரியாம இப்படி பேசிட்டு போறா. ஜேம்ஸ் குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது? ஏங்க என்கிட்ட சண்டை போட்டாலே நானா போய் பேசணும்னு நினைக்கிறவன் அவன். அவன் எப்படிங்க இவ அவனை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா அது நடக்கிற காரியமா? ஏங்க இவ தன்னால வலிக்கு வருவா. விடுங்க, எல்லாத்தையும் விட்டுதான் பிடிக்கணும். என்னமோ எஸ்தர், நீ இப்படி சொல்ற. எதுக்கும் ஜேம்ஸ ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. என்னடி ஊருக்குள்ள பெத்ததுமே நல்லா அம்மாவா மாறிட்ட? நல்ல அம்மாவானா? எப்படி? ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல மகா, அப்படியே தலையெல்லாம் லுக்க சீவி நெத்திலெல்லாம் குங்குமம் வச்சு அப்படியே என்ன சொல்றது, மகாலட்சுமி மாதிரி மாறிட்டியேன்னு கேட்டேன். சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க. சரி, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சீங்களா? ஆமா, குட்டி மகான்னு வச்சிருவோமான்னு நினைச்சேன். நீ தான் சண்டைக்கு வருவியேன்னு ஒன்னும் சொல்லல. நீயே ஒரு நல்ல பேரா சொல்ல.
அது எப்படி? நீங்க அத்தை மாமாட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க. ஏங்க, எல்லாருக்கும் பேரு ஜேல தானே ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப இவளுக்கும் ஜேல தானே வைக்கணும். அப்படிலாம் ஒரு கட்டாயமும் இல்ல. எங்க வீட்ல வைக்கும்போது அப்படி வச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம பாப்பாக்கும் அப்படி வைக்கணும்னு ஒரு கட்டாயமும் இல்ல. நீயா நல்ல பேரா சொல்லு. ஏங்க, இவளுக்கும் சர்ச்சில் கொண்டு போய் தானே பேர் வைக்கணும். அப்போ ஞானஸ்தானம்லாம் என்னமோ சொல்றாங்களே, அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல? ஏன் மகா இப்படி எல்லாம் குழம்பிக்கிற? நாம 2 பேரும் இது வரைக்கும் சேர்ந்தாப்புல என்னைக்காவது சர்ச்சுக்கு போயிருக்கோமா? இல்ல. இங்க பாரு, இவ நம்ம பொண்ணு. என்ன பேர் வைக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். ஓ, என்ன பேருங்க வைக்கிறது? இல்ல, அது வந்து கிறிஸ்டின் பேர் வைக்கணுமா இல்ல ஹிந்து பேர் வைக்கணுமா? எப்படி வைக்கிறதுன்னு ஒரு குழப்பம்தான். இங்க பாரு, நமக்கு இடையில எப்படி மதம் வரலையோ அதே மாதிரி நம்ம குழந்தைக்கு இடையிலயும் வராது. நமக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேரை வைக்கலாம். இங்க பாரு, நல்ல தமிழ் பேரா என்னனாலும் வைப்போம். நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணுவோமா? ஆமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். ஆனா அத்தேட்டி மாமாட்டையும் சொல்லுவாங்க. அவங்க விருப்பப்படி என்ன பேர் சொல்றாங்களோ அந்த பேரை வைப்போம். இங்க பாரு, அன்னைக்கே அப்பா சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த பேரை நாம வைக்கிறோம்னு சொல்லிட்டாரு. நீ சும்மா தேவையில்லாம குழம்பிக்காத. நீ நல்ல பேரா செலக்ட் பண்ணு. எந்த பேர் வைக்கணுமோ என் பொண்ணுக்கு அதுதான் பேரு. சரிங்க. குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குட்டி பாப்பா அதுக்குள்ளே தூங்கிட்டாளா? ஐ, எதுக்கு சித்தி இப்படி தொப்பி போட்டுட்டு இருக்க? அம்மா, நான் குட் மார்னிங் சொன்னேனே, நீ ஏன் சித்தப்பா குட் மார்னிங் சொல்லல? ஏன் சொல்லல? சொல்லு. நீ என் முன்னாடி வந்து நிக்கும் போது சொல்லிக்கலாம் தான் சொல்லல. குட் மார்னிங். அப்புறம் என்னடா பாப்பாக்கு சரியாயிட்டா இல்லையா? சித்தப்பா, அதை ஏன் கேக்குற? அப்பா எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? சரியான ஆளு. வயிறு வலிக்குன்னு சொல்லி நல்லா காடா போட்டு கட்டுதுமா. அப்புறம் நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது தானே தெரிஞ்சிச்சு. அவ உட்காந்து நல்ல டிவில போகியம்மன் பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? அடப்பாவி, குடும்பமே இப்படித்தானடா. உங்க அப்பா தான் அப்படியே உடம்பு வலிக்கு அது இதுன்னு சொல்லி ஆபீஸ்க்கு வராம காடா போட்டுட்டு இருக்கான். நீங்க அதுக்கு மேலையா? இங்க பாரு சித்தப்பா, யார வேணாலும் சொல்லு, எங்க அப்பாவை பத்தி சொன்னா எனக்கு கோவம் வந்துரும் தெரியுமா? எங்க அப்பா நல்லப்பா. சூப்பர்டா செல்லக்குட்டி. ஆமா மகச்சிட்டி, உன் பேரு தான் வீடு பூரா அடிபடுத்து தெரியுமா? நீ தான் இந்த வீட்டோட ஹைலைட்டே இன்னைக்கு. என்ன சித்தி, நேத்து ருக்கு சித்திக்கு காப்பி கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி புனிதா ஆண்டிட்ட சொல்லிட்டியாமே. எங்க அம்மாவோட காலையில அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு தெரியுமா? அடப்பாவமே, இது எப்படி நடந்துச்சு? அடியே, தலைப்பு செய்தியே நீதானா? நீங்க வேற. நான் அங்க போயிட்டு இருந்தேன். அப்ப புனிதாக்கா காஃபி கொண்டு போச்சா. நான் தான் சொன்னேன், எல்லாருக்கும் ரூம்க்கு எடுத்துட்டு போகாதீங்க, யார் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து ஊத்தி குடிப்பாங்க, பிளாஸ்க்ல ஊத்தி வைங்கன்னு சொன்னேன். அப்படி போடு, அதுவும் சரிதான். நீ சொன்னது தெரியாம காலையில நான் என்னடா புனிதா ஆண்டி பால் கொண்டு வரலையேன்னு சொல்லி கோவமா போய் புனிதா ஆண்டி எனக்கு ஏன் பால் தடல அப்படின்னு கேட்டனா. அப்பதான் எனக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ரூம்ல வந்து பாக்குறேன், எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. புனிதா ஆண்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜாக்சன், இனி பால் பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிடுவேன், நீ தான் வந்து குடிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? சூப்பர் ஆண்டின்னு நானும் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மகாச்சிட்டி, டாடா காலேஜில ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உனக்கு சீட் கேக்குறாங்களாமே, நீ படிக்க போறியா? இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நானும் அவரு சேர்ந்து வந்துடுவேன். ஆனா நீ எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டியே. அடப்பாவி, என்ன வச்சு காமெடியாடா பண்றீங்க? ஏன்டா உங்க தாத்தாக்கு இந்த வேலை? ஓய், என்ன தப்பிக்க பாக்குறியா? அம்மா தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் மேடம் பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க படிக்கிற வழியை மட்டும் பார்த்தா போதும். நீங்க அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு உங்ககிட்ட மண்டே ஆட்டினேன். இப்ப கடைசி வரைக்கும் என்ன அனுப்புறதுனே முடிவு பண்ணிட்டீங்களா? இங்க பாரு மகா, இந்த வீட்ல நல்லது நடக்கணும்னா நீ கண்டிப்பா ஆபீஸ்க்கு வந்துதான் ஆகணும். அதுவும் இல்லாம உன் தங்கச்சி கொட்டத்தை நீ தான் அடக்கணும். ஆமா மகாச்சிட்டி, நீ காலேஜ் பண்ணனா எனக்கும் நிறைய சப்ஜெக்ட்ல நான் வீக்கா இருக்கிறதெல்லாம் நீ சொல்லி கொடுப்ப. அப்போ எனக்கும் ஈஸியா போயிடும். நானும் பாப்பாவும் நல்லா படிப்போம்ல. அது வேறயா? போய் யார் என்ன சொன்னாலும் சரி, நீ கண்டிப்பா காலேஜுக்கு போகணும். நீ மேற்கொண்டு படிக்கணும். உன்னோட படிப்பை தான் இந்த வீட்டில் உள்ள மொத்த பேரும் எதிர்பார்த்து காத்திருக்கோம். எனக்கு என்ன வயசாகுது? இப்ப நான் போக முடியுமா? என்ன வயசாயிட்டு உனக்கு? 25 முடிஞ்சு 26 பிறக்குமா? ஆமா. இதெல்லாம் ஒரு வயசா? இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சும்மா வயசை காரணம் காட்டி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலான்னு நினைக்காத. பொம்பளைங்க எல்லாருமே தான் கால நிக்கணும். இங்க பாரு, எல்லாத்துலயுமே ஆம்பளைய டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்க கூடாது. என்னெல்லாமோ சொல்றீங்க, பாதி தான் மண்டையில ஏறுது, மீதி ஏற மாட்டுக்கு. பாப்பா முடிச்சிருவா, நான் போய் என்ன சமையல் பண்ணலான்னு
எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்புறமா வரேன், நீங்க பாப்பாவை பிடிச்சிக்கோங்க. இங்க பாரு, இந்த சாக்கு பூக்கெல்லாம் செல்லாது. இப்படி தப்பிக்க பார்க்காத. ஏன் நாங்க கரண்டியை பிடிச்சா சரி வராதா என்ன? எங்க சிரிப்பா வருதுங்க, சும்மா இருக்கேங்க. சொன்னா கேட்க மாட்டேன். இப்ப பாரு. நீ ரெடியா? அப்ப நானும் ரெடி. வா, நம்ம ரெண்டு பேரும் ரெடி ஆவோம். மகா சித்திக்கு எப்படி சமையல் பண்ணி கொடுப்போம். ஓய், என்ன என்ன பண்ண போறீங்க? பொம்பளைங்க மட்டும் தானே சமையல் செய்யணும். இப்ப பாரு. வாடா. என்ன பண்ண போறாங்க? என்னங்க இது? அடியே, இப்ப ஒத்துக்கிறியா நாங்க கரண்டியை பிடிக்கலான்னு? நீ தானே சொன்ன பொம்பளைங்க மட்டும்தான் கரண்டியை பிடிக்கணும்னு. இப்ப ஏங்க, சும்மா ஒரு பீச்சுக்கு சொன்னா உடனே போய் புடவை கட்டிட்டு வந்து நிப்பீங்களா? ஆமா, இப்படி எல்லாம் உங்களுக்கு யாரு கட்டி விடுறா? இங்க பாருடி, நீ கட்டி விடாட்டா கட்டிக்க தெரியாத எங்களுக்கு. இங்க பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னமோ நான் எங்களுக்கு சமையலே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, அதான் கரண்டியை பிடிக்க ஆரம்பிச்சேன். நீ கிச்சனுக்குள்ள என்ட்ரியே போட முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க என்னை விட நல்லாவே சமைப்பீங்க. நீங்க வச்சு தந்த வத்த குழம்புலே எல்லாம் புரிஞ்சு போச்சு. போய் முதல்ல ட்ரெஸ் மாத்துங்க. நீ சொல்ல மாட்டியே இது ஆம்பளை வேலை, இது பொம்பளை வேலைன்னு? எப்பவுமே சொல்ல மாட்டேன். நான் பேக்க மாட்டிக்கிட்டு பள்ளிக்கூடம் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது பள்ளிக்கூடம் இல்ல, காலேஜ். பள்ளிக்கூடம்னா நீ ஏன் கூட தான் உட்காரணும் மகாச்சிட்டி. சரிடா, எல்கேஜில அட்மிஷன் போட சொல்லு. திரும்பவும் முதல்ல இருந்து சித்தி ஆரம்பிக்கிறேன். சூப்பர். முதல்ல போய் ட்ரெஸ் மாத்துங்க. யாராவது பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்க. ஓய், மத்தவங்க சொல்றதுக்காக பயப்படுறவன் நான் கிடையாது. இங்க பாரு, ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்காத. எல்லாரும் சமந்தான். இங்க பாரு, குடும்பத்துல நீ மட்டும் வேலை செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. உனக்கு ஒண்ணுனா நான் நிப்பேன், எனக்கு ஒண்ணுனா நீ நிக்கணும். இதுதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சுதுங்க. முதல்ல போய் புடவைய மாத்திட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். நீ என்ன, அவர் தான் இதை பண்றா, நீயும் பதிலுக்கு. இந்த குடும்பத்துல எல்லாருமே ஒரே மாட்டான் தெரியுமா? தாத்தாவே ஆட்சி கொண்டுனா மோட்டா வளையா போய் தோசை சுட்டு கொடுக்கும் தெரியுமா? சூப்பர்டா. சரி வாடா, போய் ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட போவோம். சரிச்சிட்டப்பா. என்னடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க? அதான் இந்த கெட்டப்ல எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கீங்க. போதுமா? போய் முதல்ல புடவைய மாத்திட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். பாப்பா எழும்பிட்டா என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டா. வாங்க முதல்ல. இப்ப வர